ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி எடுத்தோடனே நம்ம ராதிகாவை காமிக்கிறாங்க. விடுகதையா இந்த வாழ்க்கை அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவங்களோட வாழ்க்கை. இவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்க தேவையா கண்ணு இதெல்லாம் வீட்டிலே உட்காந்துருக்கலாம்ல, எதுக்கு இப்படி ஒரு 2வது கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் 1000 வயசு ஓடுதுங்க. சரி, எல்லா வயசுக்கும் அமைதியாருன்னு பதில சொல்லிட்டு உட்காந்துருக்க. அந்த டைம் பார்த்து கோபி தெரிச்சு ஓடியாராமா. எதுக்குடாப்பா சாமி ஓடியாந்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராதிகா, நீ என்னை விட்டு போயிடாத, நீ என் உயிராச்சே, நீயும் மையும் என் உயிர் அப்படிங்கிறாடே. எப்போ டூ டு 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 டூன்னு காற்று வாக்கில் 2 காதல் பண்ணுறேன், என்னால் முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கில் பார்த்தேன், அப்போ நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன், நான் பாக்கியாட்ட உருட்டுறேன், என்கிட்ட இப்படி உருட்டுறேன், எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன், யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம கோபி பேசுகிறாரு. அது மட்டுமா, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டு பிரிய மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோன்னு சாஸ்திராங்கமாக காலில் விழுந்துட்டாரு. இங்கே ஒரு பக்கம் இப்படி ஒரு அமர்க்கலாம் நடக்க, நம்ம பாட்டி ஒரு பக்கம் பதறினாங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்கு அனுப்பி விட்டா, எல்லாம் இவளால் தான் பாக்கியாவை பிடிச்சி திட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, திரும்ப உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பேசாமல் இருந்தாலே உங்கள் 2 பேர்த்த நானாக சேர்த்து வைக்கிறாங்களாமா, இவங்க வாழ்க்கை பிச்சை போடுறாங்க, நான் இதுக்கு முதல்ல வாழணும் உங்கள் பையன் கூட அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. வேணான்னா தூக்கி போட்டு போகிறதும், வேணும்னா வர்றதுக்கு நான் என்ன எப்படி நினச்சிங்க, என்ன டிஷ்யூ பேப்பர்னு நினச்சிங்களா அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. உங்கள் புள்ள கூட சேர்ந்து வர்றத கனவுல கூட நான் யோசிக்க மாட்டேன்னு சும்மா நெத்தி அடியாக அடித்தாங்க. அது மட்டுமா, இனியாவா சொன்னாங்க பாரு, நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்னதுக்கு சமம்னு வேற லெவலில் தெறிக்க விட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்